அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக தாமாக நடக்கக்கூடிய நிலவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன. அதிலும் குறிப்பாக செப்டம்பர் 18ஆம் தேதி மிக வலுவாக சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. காலை 6:11 மணியிலிருந்து 10:17 மணி வரை நடைபெறக்கூடிய சுமார் 4 மணி நேரம் நீடிக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தில் இறுதியில் பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு. ஏனென்றால் இந்த சந்திர கிரகணமானது புரட்டாதி நட்சத்திரத்தில் நடைபெறுகிறதுங்க. எனவே மீன ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதல் கவனம் தேவை. அதற்கு பிறகு ராசியின் உச்ச அதிபதி ஆட்சி பலம் பெறுகிறார். அதோடு மட்டுமல்லாது புதனும் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திர கிரகணம் நிறைவுற்றதற்கு பிறகு இந்த வேளையில் பாம்பு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் தலை கொண்ட ராகுவும் பாம்பின் வால் பகுதி கொண்ட கேதுவும் சாதகமற்று இருப்பதால் அதிக கவனம் நிச்சயமாக தேவை. மனதில் நேர்மறையான எண்ணங்களை விதைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்மறையான சிந்தனைகள் 100 மடங்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துவதற்கான சக்தி கொண்ட ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே சற்று கூடுதல் கவனத்துடன் அலட்சியம் இல்லாமல் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல மாறுதல் உண்டு. அது மட்டுமல்லாது சந்திர கிரகணத்திற்கு பிறகு தாமாக நடக்கக்கூடிய நிலவையாக பல நிகழ்வுகள் மீனராசிக்காரர்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதையும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த தருணத்தில் உதாரணமாக ஒரு துறவி ஒருவர் இருக்கிறார். அவர் உடைய வாக்கு மிக வலுவாக பலிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. உலகின் பல பகுதியில் இருந்து வந்தும் அவரிடம் அருள்வாக்கு பெற்று சென்று கொண்டிருக்கின்றனர். அப்போது துறவிக்கு ஒரு விதமான கலக்கம் வருகிறது. அந்த கலக்கத்தை நீக்குவதற்காக அவரிடம் வந்து எதிர்காலம் எப்படி அமைய போகிறது என்று கேட்கிறவர்களுக்கு ஒரு பதிலை தெரிவிக்கிறாருங்க. பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் எதிர்வரக்கூடிய தேர்வுகள் எப்படி அமையும் என்று கேட்க, நாளை வலிமை வாய்ந்த சந்திர கிரகணம் நடைபெற போகிறது, அன்று வாருங்கள், உங்களுக்கான பதிலை சொல்கிறேன் என்று அனுப்பிவிடுகிறாருங்க. அதே போன்று வேலை இல்லாத நபர் எப்போது வேலை கிடைக்கும், வேலையில் இருப்பவர் நிரந்தர வேலை கிடைக்குமா, அரசு வேலை கிடைக்குமா, எந்த தேதியில் எந்த வருடத்தில் கிடைக்கும் என்ற கேள்வியை கேட்கிறார். அவருக்கும் அதே பதிலை தான் சொல்கிறார். காதல் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று காதல் ஜோடிகள் வந்து கேட்கின்றனர். திருமணம் ஆகாத நபர் ஒருவர் எப்போது திருமணம் நடக்கும் என்று கேட்கிறார். காதல் திருமணம் செய்வேனா அல்லது திருமண பாக்கியம் நிச்சயிக்கப்பட்டு நடக்குமா என்று கேட்கிறாருங்க. விவாகரத்தான ஒரு நபர் முதல் திருமண வாழ்க்கை சாதகமாக அமையவில்லை, இரண்டாவது திருமண வாழ்க்கையாவது எனக்கு நன்றாக அமையுமா என்ற கேள்வியை கேட்கிறார். இவர்களுக்கும் அதே பதிலை அந்த துறவி சொல்கிறாருங்க. இவர்கள் எல்லாம் பரவாயில்லை, ஒரு வயதான நபர் எனக்கு வாழ்க்கையே வெறுத்து விட்டது, என்னுடைய மகன்கள் என் பேச்சை கேட்பதில்லை, பேர குழந்தைகளும் என்னை மதிப்பதில்லை, நான் சந்நியாசியம் சென்று விடவா என்று அவரிடம் கேட்க அவருக்கும் அதே பதிலை சொல்கிறார். நாட்டின் அரசனாக இருக்கக்கூடிய நபர் நான் இப்போது போருக்கு செல்ல போகிறேன், போரில் வெற்றி பெற்று எத்தனை ராஜ்யங்களை கைப்பற்றுவேன் என்று கேட்கிறார். இந்த தருணமாக வைத்து கொண்டால் அரசியல்வாதிகள் ஆளுகின்ற நபர்கள் எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை தொடருவோமா என்று கேட்கிறார்கள். எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் மீண்டும் ஆட்சியை பிடிப்போமா என்று அவரிடம் கேட்க அவர்களுக்கும் அதே பதிலை அந்த துறவி சொல்லி அனுப்புகிறாருங்க. இது மட்டுமல்ல, இது போன்று ஏராளமானோர் அந்த துறவியை அணுகி கேட்க அனைவருக்குமே இதே பதிலை சொல்லி அனுப்பி விடுகிறார். அனைவருக்கும் எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் மிகுந்த ஆர்வம் அவர்களை அதிகாலையிலே அந்த இடத்திற்கு கூட்டி வந்து விடுகிறது. அனைவரும் வந்து விடுகிறார்கள். அந்த துறவி தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது சக்தி வாய்ந்த சந்திர கிரகணமானது வானில் தோன்றுகிறது. அதை பார்ப்பதற்காக கண் விழித்து பார்க்கிறாருங்க. மிகவும் தெளிவாக பார்க்க வேண்டும் என்று அந்த இடத்தில் இருந்து எழுந்து சற்று தொலைவு நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது வழியில் ஒரு பெரிய பள்ளம் இருக்கிறது. அதை கவனிக்காமல் அந்த பள்ளத்துக்குள்ளே தவறி விழுந்து விடுகிறாருங்க. இதை பார்த்த அனைவருமே இவருடைய எதிர்காலமே இவருக்கு தெரியவில்லை, இவர் நம்மளுடைய எதிர்காலத்தை சொல்ல போகிறாரா என்று ஏளனம் செய்து சிரிக்கின்றனர். அப்போது அந்த துறவி அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். மற்றவருடைய துன்பத்தை நீக்க முயற்சி செய்யாமல் அவருடைய துன்பம் நிலையை கண்டு இவ்வளவு மகிழ்ச்சி கொள்கிறீர்களே, இதுதான்
உங்களுடைய இயல்பா என்று கேட்கிறார். அது மட்டுமல்லாது என்னுடைய எதிர்காலமும் தெரியும், உங்களுடைய எதிர்காலமும் தெரியும். ஆனால் எதிர்கால கனவுகளை கண்டு கொண்டே இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய நிகழ்காலத்தை கடந்து விடுகிறீர்கள். அதனால் நிகழ்காலமானதும் எதிர்கால கனவிலே போய் விடுகிறது. எனவே நிகழ்காலத்தின் யதார்த்தத்தை உணர்ந்து நாம் இப்போது என்ன செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். அப்போது உங்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் அனைவரையும் அனுப்பிவிடுகிறாருங்க. இது போன்றுதான் மீனராசிக்காரர்களும் நம்மளுடைய வாழ்வில் எதிர்காலத்தில் குரு சாதகமாக வந்ததுக்கு அப்புறம் 7.5 சனியில பாதிப்பு குறையும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் தற்போது கூட பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் சனி இல்லைங்க. எனவே இந்த தருணத்தை உணர்ந்து கொண்டு இந்த வேலையை சரியாக நாம் திட்டமிட்டு பயன்படுத்தினாலே போதும், நிறைவான நன்மையை அபரிவிதமாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ராசியின் அதிபதி மிக விரைவில் வக்ரம் பெற போகிறார். எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் மிக வலுவாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. திட்டமிட்டதை விட அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றத்தை பதிவு செய்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதற்கான யோகம் உண்டுங்க. குடும்ப உறுப்பினர்கள் தாமாகவே தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து சரியாக செயல்படுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விரயஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் 7.5 சனியில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உத்தியோக ரீதியாக தாமாகவே சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க. இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, புதிய வேலை வாய்ப்பு போன்றவை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். ஆகு ஜென்மத்தில் இருக்கும்போது சந்திர கிரகணம் நடைபெறுவதால் சற்று கவனத்தில் இருங்க. மற்றபடி பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. தொழில் வியாபார ரீதியாகவும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கும் போது அவருடன் இணைந்து புதன் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுகிறார். சூரியனும் அங்கு சஞ்சரிக்கிறாருங்க. குருவின் சுப பார்வையும் பதிகிறது. எனவே கலஸ்திரஸ்தான தோஷங்கள் பெரிய அளவுல கட்டுக்குள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியின் உச்ச அதிபதி ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். கடன் வாங்காமலே அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அரசியல் சார்ந்த பணிகளிலும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள், பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்க போகிறது. இந்த வேளையில் சந்திரனும் மிக சிறப்பாகவும் சாதகமாகவும் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை விட அனைத்து பணிகளிலும் நல்ல வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கிறாருங்க. வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பல்வேறு வகையான தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் உணர்ச்சி வசப்படாமல் சிறப்பான முடிவுகளை எடுப்பதற்கான யோகம் உண்டு. மங்களகாரகன் சுகஸ்தானத்தில் இருப்பதால் சுக நிகழ்வுகளில் சற்று கவனம் தேவை. ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. அந்த தருணத்தில் நேர்மறையான சிந்தனைகளை மனதில் விதையுங்க. அவை மிக பெரிய அளவில் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அது மட்டுமல்லாது சந்திர கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இதைவிட மிக முக்கியமாக சந்திர கிரகணத்திற்கு அடுத்த நாள் அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் எப்பேற்பட்ட கிரகண தோஷங்கள் இருந்தாலும் அந்த கிரகண தோஷங்கள் நிச்சயமாக விலகி தங்களுடைய வாழ்வில் நல்ல வளர்ச்சிக்கான பாதை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. அப்போது தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு வரும்.